ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினி விளாக் கூட கண்டினியூ தான். சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டால் போட்டுருந்தோம் சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீயையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோகுல். சரி நம்ம எதுக்கு சும்மா நிற்போமேன்னு சொல்லிட்டு லைட்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு அந்த ஃபாஸ்ட்லாம் வராது. நான் சும்மா நின்று ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கு எனக்கு வந்துட்டு கூட்டமாக இருக்க டைமில் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் யாருமே இல்லாதப்போ கொஞ்சம் வந்து கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நல்லாவே போயிட்டு இருந்தது. நிறைய கூட்டமும் வந்தது. நம்ம ஊரில் மெயின் திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் அந்த மாதிரி நல்லா போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி திருவிழா மாதிரி ஒரு 2 டேஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன ராட்டினம்லாம் இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு நம்ம கடைக்கு வந்தோன்னா மறுபடியும் அவங்க டீ ஆத்திட்டு தான் இருந்தாங்க. பஜ்ஜி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாழைக்காய் எல்லாமே சீவி வச்சிருந்தேன். அவங்க வந்து மாவு எல்லாமே கலக்கி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதா. இந்த சட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிறதே வச்சிருந்தது. டீ குடிக்க வந்தவங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வடையும் வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால இவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி சப்பரம் சுற்றி வந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. நாங்களும் கடை எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். டாடா பை பாய்.